அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எஸ்கேசி அந்த கீ டப்பா இருக்கு இல்லையா, அந்த டப்பாவில் தான் நான் இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் செஞ்சு காமிக்க போகிறேன். யூனிகான் பென் ஹோல்டர் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இதுக்கு நான் வந்து ஃபோம் சீட் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபோம் சீட் இல்லையாட்டி பரவாயில்லை, கலர் சீட்டு நார்மல் A4 கலர் சீட் இருக்கு இல்லையா, அந்த கலர் சீட்லேயே நீங்கள் செய்யலாம். அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும். என்கிட்ட ஃபோம் சீட் இருந்ததுனால நான் ஃபோம் சீட் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து கோல்டன் கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர் 3 கலரில் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அந்த காது பகுதிக்கு ஒயிட் கலரில் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கணும். அதுவே பிங்க் கலரில் அதை விட குட்டியாக ஒன்று. அதே மாதிரி அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒயிட் கலரில் கொஞ்சம் பெருசாக, அதுக்குள்ளே வந்து வர்ற அந்த கோல்டன் கலரில் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபெவிகாலோ இல்லை ஃபெவிபாண்டோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து அந்த ரோஸ் இப்போ கட் பண்ணுறேன். இந்த ரோஸுக்கு வந்து நான் வந்து நார்மல் கலர் சீட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கலர் சீட்டை இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி ஸ்பைரலாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் 3 கலர் ஷீட்டை ஒன்றா வச்சே நான் கட் பண்ணுறேன். ரெட் கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு ஸ்பைரலாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் எப்படி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றி எடுத்துட்டாலே ஒரு அழகான க்யூட்டான ஒரு ரோஸ் மாதிரி வரும். அதுக்கு கீழே வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டிங்கனாக்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி க்ரீன் கலர் ஷீட்டில் லீஃப் மாதிரி ஒரு 4-5 லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி ஒட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த டப்பாவை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் பேப்பராக இருந்தால் ஃபெவிகால் வச்சு ஒட்டலாம், ஈஸியாக ஒட்டும். இது வந்து ஃபோம் சீட்டுன்றதுனால வந்து கொஞ்சம் ஃபெவிகால் வச்சு ஒட்டையில் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு நேரம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு வந்து ஃபெவிபாண்டோ இல்லை க்ளூ கன்னோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்ட் பெஸ்ட்டு. இப்போது நம்ம கலர் பேப்பரில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ரோஸ், அதை நம்ம இப்போ ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அடுத்து லீவ்ஸு ஒரு 4-5 லீவ்ஸ், அதை வந்து உங்களுக்கு லீவ்ஸ் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டெக்கரேஷன் ஐட்டம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம யூனிகார்னோட மேலே ஒட்டுறதெல்லாம் ஒட்டியாச்சு. இப்போது அந்த யூனிகார்னோட கண்ணு நான் அதை வந்து கொஞ்சம் ரஃப்பாக பென்சிலில் வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்து வந்து மார்க்கர் வச்சு நான் வந்து வரைஞ்சேன். இது வந்து கொஞ்சம் பென் மாதிரி இருக்கிறனால நல்லா திக்காக விழலை. அதனால நான் வந்து அக்ரிலிக் பெயிண்டில் வச்சே நான் வந்து இந்த மாதிரி நான் ப்ரஷ் வச்சு நான் வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்து வந்து யூனிகார்னோட வாய் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிராஃப்ட்டு. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வேஸ்ட்டாக தேவையில்லைன்னு ஒரு தூக்கி போடுற ஒரு பாக்ஸில், அதுவும் இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் நம்ம செஞ்சு கொடுக்கணும், குட்டீஸவே நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி செஞ்சாங்கன்னா அவங்களும் இந்த கிராஃப்டை இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. பாருங்கள், நான் வந்து ப்ரஷ்ஷும் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் அழகாக இருந்துச்சு. அடுத்து பெயிண்ட் போட்டு வச்சுருக்கிறேன், இதுவும் அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக அழகாக செய்யலாம்.
இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.